Jazakumullah, there is a change of language so that those who are not well versed in Tamil, they can understand something at least in English. Jazakallah. Now, I would like to invite our former President of Sri Lanka Jamaat, who took over after Zafrullah Sahib, and that is A.H. Nasir Sahib. His speech will be in Tamil, and it is initiation of Ahmadiyyat in Sri Lanka. The beginning of Ahmadiyyat in Sri Lanka. That's what it is. Right. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. Our respected Center Representative Maulana Mirza Nasir Ahmad Sahib, respected National President Sahib, இங்கு வருகை தந்திருக்கும் அன்பார்ந்த எனது சகோதரர்களே சகோதரிமார்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இலங்கையில் அஹ்மதியத்தின் தோற்றம் எவ்வாறு அது இலங்கையில் அறிமுகமானது தொடர்பாக அஹ்மதிய வரலாற்றிலிருந்தும் சுருக்கமாக சில விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க நாடுகின்றேன். வாக்களிக்கப்பட்ட ஹசரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் தூதுச் செய்தி அன்னாரின் வாழ்நாளிலேயே இலங்கையை வந்தடைந்து விட்டது. அதற்கு முன்னோடியாக இருந்த ஒருவர்தான் இந்தியா பெங்களூரைச் சேர்ந்த முன்ஷி முகமது ஹைதர் கான் சாஹிப் என்பவர் ஆவார். அன்னார் 1897 அஹ்மதியத்தை ஏற்று பையத் செய்வதற்கான நற்பாக்கியம் பெற்றார். அன்னார் அறிவியல் ஞானமிக்கவராகவும் உருது, ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் நன்கு தேர்ச்சி பெற்றவராகவும் விளங்கினார்கள். அதே சமயம் அவர் ஒரு பெரும் வர்த்தகராகவும் செல்வந்தராகவும் காணப்பட்டார். அவர் 1907 ஆண்டில் தமது வியாபாரம் தொடர்பாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு சுமார் 5 வருட காலம் இங்கு தங்கியிருந்தார். அக்காலகட்டத்தில் அஹ்மதியத்தின் தூதுச் செய்தியை எத்தி வைப்பதில் முழுமையான பங்கு வகித்தார். கொழும்பு, கண்டி ஆகிய நகரங்களுக்கு சென்று தப்லீக் பணியில் கடின உழைப்பை மேற்கொண்டார். மேலும் அன்னாரின் உரையாடலில் ஒரு வினோதமான ஈர்ப்பு சக்தி இருந்த காரணத்தினால் மக்கள் அவரால் ஈர்க்கப்பட்டனர். கொழும்பில் அன்றைய காலத்தில் சோனக ஐக்கிய சங்கத்துடன், அதாவது இருந்த ஒரு சோனக ஐக்கிய சங்கத்துடன், அதுக்கு மூவர்ஸ் யூனியன் இவருக்கு நெருங்கிய ஒரு தொடர்பும் இருந்து வந்தது. அவ்வமைப்பின் தலைவராக ஐஎல்எம் அப்துல் அசீஸ் சாஹிப் கடமையாற்றினார். இவ்வமைப்பில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், கல்விமான்கள், பெரும் வர்த்தகர்கள், செல்வந்தர்கள் அங்கம் வகித்திருந்தனர். இவர்களுக்கு அஹ்மதியத்தின் தூதுச் செய்தி ஹைதர் கான் சாஹிப் மூலமாக சென்றடைய தொடங்கியதாக அஹ்மதிய வரலாற்றில் பதிவாகி உள்ளது. 1908 ஆண்டு ஆரம்பத்தில் முன்ஷி முகமது ஹைதர் கான் சாஹிப் அவர்கள் ஹசரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் இலங்கையில் அஹ்மதியத்தின் பிரச்சார நடவடிக்கை தொடர்பாக ஒரு அறிக்கையை மசீமூத் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அது இவ்வாறு வருகின்றது: எனது அதிமேன்மைக்குரியவரே, நான் தப்லீக் விடயமாக கண்டி சென்று வந்தேன். அங்கு கடிதம் மூலம் பைத்து செய்த ஒருவர் இருக்கின்றார். அவர் பெயர் ஏஎஸ்எம் கவுஸ். அவர் தப்லீக் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார். அதே சமயம் கொழும்பு நகரில் சோனக ஐக்கிய சங்கம் என்ற ஒரு அமைப்பு, முஸ்லிம் அமைப்பு இருக்கின்றது. அதில் உள்ளவர்கள் வாணிப தொழிலில் புகழ் பெற்றவர்கள், ஆங்கில மொழியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள், பெரும் செல்வந்தர்கள்.
அவர்களுக்கு அஹ்மதியத் பற்றி தொடர்ந்து எடுத்து கூறப்பட்டு வருகின்றது. அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 200க்கும் அதிகமாகும். இவர்கள் இந்த நாட்டில் மிக்க கௌரவமிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் இவர்களின் அறிவாற்றல், நாகரீகம் பிரசித்தம் பெற்றது. இவர்கள் மார்க்க விவகாரங்களில் ஆய்வு செய்து உண்மையை ஏற்றுக்கொள்ளும் உத்வேகமுடையவர்கள். அந்த வகையில் அந்த அமைப்பின் முன்னோடி தோழர்கள் அஹ்மதிய ஜமாத்தில் இணைய விரும்புகின்றனர். மேலும் எழுத்துப்பூர்வமாக அவர்களின் பையத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் விரும்புகின்றனர். அவர்களுடைய நாட்டம் என்னவென்றால், வெகு விரைவில் தாங்களை, அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்களை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்பதாகும். மேலும் அவர்கள் ஜமாத்தினால் வெளியிடுகின்ற ஆங்கில பிரசுரங்கள் மற்றும் சஞ்சிகைகளை அவர்களுடைய சங்கத்திற்கு, அதாவது மூரிஷ் யூனியன், தொடர்ந்து அனுப்பி தருமாறு அவர்கள் வேண்டுகின்றனர். இந்த சங்கத்தின் தலைவராக ஐஎல்எம் அப்துல் அசீஸ் மற்றும் செயலாளராக மௌலவி யூசுப் பின் இஸ்மாயில் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக ஒரு பத்திரிகை ஆங்கிலம் மற்றும் தமிழில் வெளிவருகின்றது. அதில் ஜமாத் தொடர்பான செய்திகளும் வெளிவருகின்றன என்று மஸீஹ் மவ்ஊத் கடிதம் எழுதி தனது கையொப்பத்தை விடுகின்றார்கள். இந்த செய்தி அதாவது பத்ர் பத்திரிகை 1908 ஏப்ரல் 9 பத்ர் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தியாகும். முன்ஷி ஹைதர்கான் சாஹிப் அவர்கள் கடைசியாக 1912 தமது பணியை முடித்து கொண்டு பெங்களூர் சென்று விட்டார்கள். அப்போது வரை பயத்து செய்தவர்களின் எண்ணிக்கை, அதாவது எழுத்து மூலம் பயத் செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 30 எட்டி இருந்தது. ஜமாத்தின் ஆங்கில மாத சஞ்சிகையான ரிவ்யூ ஆஃப் ரிலிஜன்ஸ் மற்றும் வாக்களிக்கப்பட்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உருது நூல்கள் இங்கு வரத் துவங்கின. அவற்றை முஸ்லிம் அறிஞர்கள் சிலர் வாசித்து உண்மையை விளங்கினார்கள். அவர்களுள் ஐஎல்எம் அப்துல் அசீஸ், ஐஎல்எம் நூருதீன் ஹாஜியார், வழக்கறிஞர் ஏஎம் ஷரீஃப், கௌரவமிக்க சித்தி லெப்பை, டபிள்யூஎம் அப்துல் ஜப்பார் மற்றும் சிலர் உள்ளடங்குவர். இவர்கள் பற்றிய அறிமுகத்தையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த இவர்களின் கருத்துக்களையும் நமது ஆரம்ப அஹ்மதியில் ஒருவரான மர்ஹூம் அப்துல் மஜீத் சாஹிப், அதாவது தூதன் ஆசிரியர் அப்துல் மஜீத் சாஹிப் அவர்கள் எழுதி 1971 ஜமாத்தினால் வெளியிடப்பட்ட அஹ்மதியா மூமெண்ட் என்ற வரலாற்று குறிப்பிலிருந்து சுருக்கமாக எடுத்து வைப்பது இங்கு பொருத்தமாகும் என எண்ணுகின்றேன். முதலாவதாக அப்துல் அசீஸ், ஐஎல்எம் அப்துல் அசீஸ். இவர் 1907 ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கடிதம் மூலம் பையத்து செய்து இணைந்து கொண்டார். முஸ்லிம் பாதுகாவலன் மாத இதழின் ஆசிரியர், மருதான பள்ளிவாசல் ட்ரஸ்டி, மேலும் சித்தி லெப்பை, நூருதீன் ஹாஜியார், ஹொன்ரபல் ஷரீஃப், அட்வொகேட் ஹொன்ரபல் ஷரீஃப் ஆகியோரின் தோழரும் ஆவார். அதற்கு அடுத்ததாக ஐஎல்எம் நூருதீன் ஹாஜியார். இவர் கொழும்பு புதிய சோனக தெருவில் வாழ்ந்து வந்தவர். இவர் ஒரு பெரும் கல்விமானாகவும் செல்வந்தராகவும் விளங்கினார். கொழும்பு ஹமீதியா பாடசாலையின் ஸ்தாபகர் ஆவார். 1901 ஜனவரி மாதம் ஹமீதியா பாடசாலையில் ஒரு பரிசளிப்பு விழா நடந்தது. அங்கு அவரால் தயாரிக்கப்பட்டு ஒரு மாணவரால் ஆற்றப்பட்ட உரையொன்றில் இவ்வாறு வந்தது: இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் கியாமம் வரை நபிமார்களின் பாதத்தை பின்தொடர்ந்தவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஷரியத்துடைய சட்டம் கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் மனிதர்களுக்கு நேரு வழி காட்டுவதற்காக இறைவனின் அருள் வார்த்தைகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் என்று அந்த உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த உரையை கேட்ட பிறகு அங்கு கூடியிருந்த பெரும் பெரும் ஆலிம்கள், முல்லாக்கள், அவர்களிடமிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரவில்லை, எந்த விதமான கேள்வியும் வரவில்லை. அதிலிருந்து புரிகின்றது, அன்றைய காலத்தில் அந்த மக்கள் அதாவது அறிவாளிகள், ஞானிகள், அவர்கள் அதாவது இறுதி காலத்தில் வரக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதியை பற்றி அவர்கள் அதாவது நம்பி இருந்தார்கள்.
அதே போன்று ஹொன்ரவல் அட்வொகேட் ஏஎம் ஷரீஃப், இவர் காத்தான்குடியை பிறப்பிடமாக கொண்ட ஒரு கீர்த்தி வாய்ந்த வழக்கறிஞர். இலங்கை அரசாங்க சட்ட நிரூபண சபையின் அங்கத்தவராகவும் சில காலம் பணியாற்றினார். அவர் ஆங்கிலம், தமிழ், அரபி, உருது போன்ற மொழிகளில் புலமை பெற்றவராகவும் திகழ்ந்தார். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்து தனது நண்பர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு அவர் பதில் எழுதுகின்றார். நான் அவருடைய இஜாசுல் மசீஹ், இஜாசுல் அஹ்மதியா, இல்ஹாமியா, மவாஹிபுர் ரஹ்மான், வசியத் நாமா போன்ற நூல்களை நன்கு அலசி வாசித்து பார்த்திருக்கின்றேன். அவரது சொற்கள் எல்லாமே திருக்குர்ஆனுக்கும் ஹதீஸ் கிரந்தங்களுக்கும் இணக்கமான பேச்சே அல்லாது வீண் வார்த்தை ஒன்றுமே இல்லை. அவரது வாதங்களின் அடிப்படையில் அவரே மஹதியாகவும் மசீகாகவும் இருக்கலாம். நான் அவரிடம் எந்த ஒரு பிதத்தையும் காணவில்லை என்று அவர் தமது நூலில் அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு எழுதியிருக்கின்றார். அதேபோன்று புரக்கர் சித்திலெப்பை, பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்தில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு தலைவர் சித்திலெப்பை, எல்லோருக்கும் தெரியும். இவர் முஸ்லிம் நேசன் பத்திரிகையின் ஆசிரியரும் அஸ்ராருல் ஆலம் என்ற நூலை இயற்றியவரும் கொழும்பு மர்தான ஜாஹிரா கல்வியை உருவாக்க தூண்டுகோலாக இருந்தவரும் ஆவார். அவர் அன்சாருல் ஆலம் என்ற தமது நூலில் 195ஆம் பக்கத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார். மேலும் ஹாத்தம் என்ற பெயருடையவர் ஒருவர் இருப்பார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் உள்ள அவுலியாக்களில் மிகவும் மேலானவராக இருப்பார். அவர்தான் கடைசியாக வருகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆவார் என்று மிகவும் தெளிவான முறையில் சித்திலெப்பை அவர்கள் தமது நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இவ்வாறாக ஆரம்ப காலத்தில் மசீஹ் மவ்ஊத் அவருடைய வாதம், மசீஹ் மவ்ஊத் அவருடைய சத்தியம் இலங்கையில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த அறிவாளிகளுக்கு மத்தியில் இந்த உண்மை போயிருக்கின்றது. அதனால் அவர்கள் அதனை ஆய்வு செய்தார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருமே பயிர் செய்யாவிட்டாலும் ஒரு சிலர் பயிர் செய்திருக்கின்றார்கள். ஆனால் உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த ஏற்றுக்கொண்டலை தான் அவருடைய அந்த எழுத்துக்கள் மூலம் நம்மால் புரிய முடிகின்றது. பிறகு 1915 ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களின் வழிகாட்டலின்படி சஹாபி ஹஜ்ரத் சூஃபி குலாம் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வருகையின் மூலம் அஹ்மதிய ஜமாத் இலங்கையில் உறுதியாக ஸ்தாபிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.